Taste the Daily. ரீமலை ராமச்சந்திரன் சார், இல்லை, மத்திய அரசு நிதி நிலை அறிக்கை, மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை 28 மாநிலங்களுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் முதன்மையாக கடன் பெற்ற மாநிலங்களில் நம்பர் 1 இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 8,34,544 கோடி ரூபாய் இவங்க வாங்கியிருக்காங்க. 24 இவ்வளோ வாங்கியிருக்காங்க. இதை வாங்கி என்ன செஞ்சுருக்காங்க? பணம் வாங்கியாச்சு. பணம் வாங்கி என்ன இந்த மக்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. எல்லா துறையும் இன்றைக்கு தமிழ்நாடே குப்பை மாநிலமாக, அண்டை மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து கொட்டுகிற மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறிப்போயிருக்கு. அதற்கு காரணம் இந்த திறனற்ற முதல்வர் ஆளுகின்ற இந்த மாநிலத்தில். எப்படின்னா, கேரளா போய் சமீபத்தில் வைக்கம் போனார், போய் பெரியார் இதெல்லாம் பார்த்தாரு. அந்த முதல்வர்கிட்ட இது மாதிரி கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவு கொட்டுறீங்களே, இதை தடுத்து நிறுத்தக்கூடாதான்னு கேட்கறதுக்கு இந்த முதல்வருக்கு மனம் இல்லைங்க. ஆனால் இவர்கள் செய்கிற எல்லா வேலையும் விளையாட்டாக இவங்க பார்க்குறாங்க. இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு அவர் தோழர் பேசுகிறாரு. இவர் நீங்கள் கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த நேரத்தில் ஒரு டீயினுடைய விலை எவ்வளோங்க? டீ கடையில் போய் டீ குடிச்சிருக்கீங்கள? இன்னைக்கு எவ்வளோ விற்கிது சொல்லுங்கள்? பருப்பு விலை எவ்வளோ? தக்காளி விலை எவ்வளோ? காய்கறி விலை எவ்வளோ? பெட்ரோல் விலை எவ்வளோ? கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? நீங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு, கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு கூடுதலாக விளைவிப்பதற்கு யார் காரணம் அப்படின்னா இந்த திராவிட மாடல் அரசு தான். இவங்க தான் காரணம். ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு முன்னு உதாரணமாக செய்கின்ற அந்த திறனே கிடையாது. இவர்களுக்கு செஞ்ச திட்டத்தை மூடி மறைக்கிற வேலை. இவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா புகைப்படம் எடுப்பதிலே இது ஆட்சி சிறந்தவர்களா இவங்க நிற்கிறாங்க. எந்த மாநிலத்திலும் துணியாத, எந்த முதல்வரும் செய்யாத ஒரு வேலையை போட்டோ ஷூட் எடுக்கிறதுல மட்டுமே தலை சிறந்த முதல்வராகவும் துணை முதல்வராகவும் இங்கே இருக்கிறாங்க. தண்ணி மக்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட இவர்கள் போய் இறங்கி மக்களை சந்திக்க தயக்க காட்டினார். இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு, காணொலியில் உட்காந்துட்டு பேசுகிற ஒரு அவல நிலை எங்கேயாவது முதல்வருக்கு துடிக்கணும்ல. என்னடா, நம்ம மக்கள் ஓட்டு போட்டு நம்மளை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க, நம்ம முதலமைச்சராக இருக்கிறோம், இன்றைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக போய் பார்க்கணுமா இல்லையா? செய்யவே இல்லை. காரணம் என்னன்னா இவர்கள் எல்லாமே அந்த போட்டோ ஷூட்டு முதல்வராகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. விளம்பரம் தேடுவதில் தான் முக்கிய விளம்பரம் மட்டும்தான். இங்கே அது மட்டும் இல்லாம இந்த தமிழகத்தில் இன்னும் கூடுதலா என்ன இருக்குன்னா, எங்க பார்த்தாலும் கொலை நடக்குதுங்க. எங்கும் கொலை, எதிலும் கொலை. அப்படி இருக்கு இந்த மாநிலம். இந்த மாநிலத்தில் காவல்துறையும் அவனை யாரும் மதிக்கிறது இல்லை. இன்றைக்கு கொலைகள் அதிகமாவதற்கு காரணம் போதைப் பொருள். அதுதான் முக்கியமான காரணம். போதைப் பொருளால தான் கொலைகள் அதிகமாகுது. கொலைகளை தடுப்பதற்கு காவல்துறையை பார்த்தும் பயப்படுறதில்லை யாரும், கொலையாளிகள். நீதிமன்றத்தை பார்த்தும் பயப்படுறதில்லை. அப்போ அச்சமே இல்லாம இங்க துணிஞ்சி எல்லா குற்றச்செயலும் செய்கின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பொம்மை முதல்வருடைய ஆட்சி சரியில்லாத போனதுதான் காரணம். இதுதான் காரணம். அப்போ நிர்வாகத்திறன் யாரை எப்படி வச்சுக்கணும்ன்றதே தெரியல. தன்னுடைய மகனை எப்படி ஒரு மன்னர் காலத்தில் அரியணையில் எப்படி ஒரு தன்னுடைய மகனை அரியணை ஏற்றி எப்படி அழகு பார்த்த மன்னர்கள் வாழ்ந்தார், அதே போலவே இன்றைக்கு இருக்கிற முதல்வர் தன்னுடைய மகனை மட்டுமே காப்பாற்றுற வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாரே தவிர மக்களை பற்றி இவர்களுக்கு, பாமர மக்களை பற்றி இவர்களுக்கு, ஏழை எளிய மக்களை பற்றி பேசுவதற்கு, அவர்களுக்கு உண்டான திட்டங்களை செய்வதற்கு கூட இல்ல. அவரோட மகனை வளர்த்து வர்றதுக்காக கடன் வாங்கி தான் வளர்க்கணுமா? அதுதான் செய்யறாரு. நீங்க வாங்கிய கடன் இல்ல, எதுல நீங்க செலவு பண்ணி இந்த மக்களுக்கு எதை கேளுங்க. எந்த துறை, நீங்க போக்குவரத்து துறையா, ஐயோ அது நஷ்டத்துல ஓடுது.
எந்த துறை நீங்க சேவைத்துறைன்னு சொல்லப்படுகிற எந்த துறை இன்றைக்கு ஒரு இடத்துல இங்க நெசவாளர் கைத்தறி மின்சாரம் இல்லை, ஆனா மின்சார வரி மட்டும் ஏத்தப்படுது, குடிநீர் வரி ஏத்தப்படுது, சொத்து வரி ஏத்தப்படுது. வரிகள் மீது அதிகமா மக்களுக்கு வரி சுமையை அதிகப்படுத்தி மக்களை ஏழை எளிய மக்களாக பஞ்ச பதாரிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. அதைத்தான் செய்யுது. அதை தாண்டி ஒரு வளமான ஒரு தேசமாக இந்த தேசத்தில் ஒரு காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில், தமிழ் மக்கள் ஆட்சி செய்த அந்த மண்ணில் இன்றைக்கு இப்படி ஒரு தடம் புரண்ட ஒரு முதல்வரை அந்த காலத்திலும், ஆனால் வரலாறு பழிக்கும் ஒரு நாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடான ஒரு ஆட்சியை இந்த தமிழக மக்கள் சந்தித்திருப்பது இதுவே முதல் முறை. எத்தனையோ ஆட்சிகள் நம்ம பார்த்திருக்கிறோம், இதுதான் முதல் முறை. மக்கள் எல்லாம் கோபத்தில் அப்படியே உச்சத்தில் இருக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி கோபம் இல்லைன்னு இவங்க முடிவு பண்ணாங்கன்னா இப்போ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்க, மீண்டும் தேர்தல் வைக்க சொல்லுங்க, யார் வராங்கன்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பேசலாம். இது மகளிர் உரிமை தொகை பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுத்து கொடுக்குற நிதி தான். இது இந்த அரசு இப்போ வாங்கின கடத்திலிருந்து எடுத்து கொடுக்கல. தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவங்க. அது எந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணமோ அந்த மக்களுக்கு போய் பயன்படுத்தப்படாமல் உதிரியான இவர்களுடைய ஆசைகள் சொன்ன திட்டங்களுக்காக தன்னுடைய தந்தை பேரில் இந்த பணத்தை வீண் செலவு பண்ற மாதிரி பொருளாதார வல்லுநர்களின் ஆலோசனை இந்த மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கின கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல பணத்தை எந்த ஒரு பணமும் செலவு பண்ணாது இந்த அரசு வீணடித்துக் கொண்டு 20% செலவு பண்ணிருக்காங்க. ஐயா எங்கெங்க செலவு பண்ணாங்க? நலத்துறை மக்களுக்கா? பொருளாதார நிபுணர் கடன் வாங்குறதா சார்? ஒக்கி புயல் வாங்க மாட்டீங்க, இன்றைக்கு வரதா புயல் கேட்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. இன்றைக்கு மணிப்பூரையும் கேட்க மாட்டீங்க, ஜெய் பீம் அம்பேத்கரை திட்டுறாங்க, அதுக்கும் கேட்டா சம்பந்த சம்பளம் பேசிட்டு படிச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் சொன்னதை கேட்டிருக்கீங்களா? நன்றி.